அந்த விருப்பாச்சி கோபால நாயக்கர் தான் இந்த புரட்சியாளர்கள் பயிற்சி எடுப்பதற்குரிய தயாரிப்புகளை பழனி காடுகளுக்குள் ஏற்படுத்தி கொடுத்தவர். அங்கே இருந்து அவர்கள் திப்பு சுல்தானினுடைய படை தளபதிகளை தொடர்பு கொள்கிறார்கள். சிவகங்கை சீமையும் விருப்பாச்சி பாளையமும் இணைந்து ஒரு போர் திட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது தீரன் சின்னமலையும் இணைந்து கொள்கிறார். திப்பு சுல்தானுடைய படை தளபதிகள் இணைந்து கொள்கிறார்கள். அதைத்தான் அவர் கனிஜா கானை சொல்லுகிறார். ரோனுல்லா கான், கனிஜா கான், முகமது ஹாசம் என்று ஒரு பெரும் பட்டியல் சேர்ந்த தளபதிகள் இணைந்து கொள்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதாங்க பெரும் போரை நடத்தினார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூரை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டத்தை வகுத்தவர் மருதுபாண்டியர்கள். அவர்கள் தான் கோயம்புத்தூரை தகர்த்தால் வெள்ளையர்களுடைய கொட்டத்தை அடக்கிவிடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். இன்றைக்கும் தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான ராணுவ தளம் என்பது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் கடல் கிடையாது, ஆனால் கப்பல் படையினுடைய தளம் கோயம்புத்தூரில் இருக்கிறது. அன்றைக்கு வெள்ளையர் உருவாக்கி வைத்த இடம் அது. அந்த கோயம்புத்தூரை தாக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவர் மருதுபாண்டியராக இருக்கிறார். அதற்கான பயிற்சியை கொடுப்பவர் விருப்பாச்சி கோபால நாயக்கராக இருக்கிறார். அதற்கான போரை நடத்துகின்ற தளபதியாக தீரன் சின்னமலை இருக்கின்றார். ஒவ்வொரு ஊராக தாக்கி அளிக்கக்கூடிய பொறுப்பை திப்பு சுல்தானுடைய படை தளபதிகள் இருக்கிறார். இதில் எங்கே ஜாதி வந்தது? இதில் எங்கே ஜாதி வந்திருக்க முடியும்? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி பூண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்.